அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். டேய் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. வாங்கண்ணா. நீ திருந்தவே மாட்டில, நீ உள்ள போமா. அம்மா தான் தங்கச்சி படிப்புக்கு பணம் கொடுத்தாங்கல்ல, அப்புறம் என்ன பொட்டலத்தை வித்த? தப்புது, நான் செஞ்சது தப்புது. தங்கச்சி படிப்புக்கு பணம் கேட்கும் போது அவ படிப்புக்கு தர முடியாது, அவளை சொல்லு தரன்னு சொல்லும் போது அந்த வேலை கண்டந்துண்டமா வெட்டி காணா பணமாக்கணும்னு மனசு துடியா துடிச்சது. என் குடும்ப சூழ்நிலை நினைச்சு என்னால ஒன்னும் பண்ண முடியலடா. அம்மா கொடுத்த காசை வச்சு தங்கச்சி படிப்புக்கு ஃபீஸ் கட்டுறதை விட கஞ்சா வித்து அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு தரலான்னு முடிவு செஞ்சேன். டேய் தப்புடா, சம்பாதிக்கணும்னு நினைச்சு தப்பான வேலைக்கு போறது தப்பு இல்லையாடா? அப்படி சரக்கு வித்து தான் சம்பாதிக்கணுமா? இந்த அரசாங்கமே சரக்கு வித்து தான் சம்பாதிக்குது, அது தப்புன்னு அரசாங்கத்துக்கு தெரியாதா? இங்க பார், உன் மனசுக்கு தப்புன்னு பட்டுச்சுன்னா தப்பு தப்பு தான். கஞ்சா வேலு என் தங்கச்சியை படுக்க கூப்பிட்டது தப்பு தானே? தப்புதான். ஏ மலரு, இங்க ஆமா. இதோ வரேண்ணா. இந்த புள்ள உன் தங்கச்சியா இருந்து கஞ்சா வேலு கூப்பிட்டு இருந்தா நீ என்னடா பண்ணிருப்ப? கோழைக்கு தங்கச்சியா பிறந்ததுனால இவ பண்ணும். டேய், ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்த 10 பேருக்கு முன்னாடி ஒத்தாளா தான் உசுறு கூட பொருட்படுத்தாம அவ மானத்தை காப்பாத்தின ஆவரங்காட்டு கந்தசாமி சேர்வம் அவன்டா நானு. இவளும் என் தங்கச்சி தான். தப்பு பண்ணவன் வேலை இருந்தாலும் சரி, நான் கும்பிடுற வேலாயுதமா இருந்தாலும் சரி, இந்த வேங்க விட மாட்டான். டேய் வாங்கடா. டேய் வேலை வாடா வெளிய. டேய் டேய் ஏய், யாரா நீங்களா? யாரா நீங்களா? ஏய், ஏழத்துல வந்து ரவுடித்தனம் பண்றீங்க. பேசுன சங்க அறுத்து போடு. உன் தம்பி ரொம்ப ஓவரா பண்றான். என் நண்பன் கஞ்சா வித்தது தப்பு தான், அதுக்காக அவனை போட்டு அடிச்சிருக்கான். தப்பு தப்பு. ஏய், எதிரா தப்பு, எதிரா தப்பு. நீ சந்தோஷமா இருக்கிறதுக்காக கஞ்சா வித்து எத்தனை குடும்பத்தால வச்சிருப்ப, அது பெரிய தப்பு. ஸ்கூல் பசங்க படிப்புக்கு அடிமையான காலம் போய் இப்போ கஞ்சாக்கு அடிமையாயிட்டாங்க, அது உனக்கு தெரியாது? ஏய், நான் எவனையும் கஞ்சா அடிக்க சொல்ல, எவனுக்கு வேணுமோ அவன் கஞ்சா அடிக்கிறான். நான் என்னடா பண்றது? நீல பொம்பளை அடி. நீ எல்லாம் இங்க இருக்கவே கூடாது. உன்னெல்லாம் 5 செகண்ட் தூக்கிடுவேன். ஆனா நான் பண்ண மாட்டேன். ஆம்பளைங்கிட்ட மட்டும்தான் என் வீரத்தை காட்டுவேன். பொம்பளைங்கிட்ட எல்லாம் உன் தம்பி வேலுதான் வீரத்தை காட்டுவான். நான் வேங்க இங்க வா. இனிமே நீ கஞ்சா வித்தா உன் தலை இருக்கும், தலை மட்டும்தான் இருக்கும். டேய் வாங்கடா. அண்ணே, அக்கா, அண்ணா, அண்ணா என்ன காப்பாத்துனா. ஐயோ தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேனே. அண்ணே அண்ணே அண்ணே, இதுக்கு எனக்கு எந்த சம்மதமும் இல்லைல்ல அக்கா, இதுக்கு எனக்கு எந்த சம்மதமும் இல்லைக்கா. எனக்கு எதுவும் தெரியாதுல்ல, வேற வீட்டுக்கு வாழ போற பொண்ணுல அல்ல, என்ன வேணாலும் பண்ணிக்கல. என் தங்கச்சியை மட்டும் விட்டுருக்கல, தங்கச்சியை மட்டும் விட்டுருக்கல. அவன் தலை வேணும். யார் தலைன தெரியாதாடா உனக்கு?
யார் தலை கேட்கிறேன்னு தெரியல உனக்கு. டேய், அவளை ரோட்ல அம்மனமா ஓட விடுங்கடா. போய் கதவை திறங்கடா, போங்கடா. கதை திறக்க வேணால. என் தங்கச்சி பாவல கதை திறக்க வேணால. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறல. அக்கா நான் செய்யறேன்க்கா. நம்புங்கக்கா, நான் செய்யறேன்க்கா. வாங்கடா. ஒரு சின்ன கதை உங்களுக்கெல்லாம் புரியுற மாதிரி சொல்லட்டுமா? மகாபாரதத்துல இருந்து. குருஷேத்திர போர் தொடங்கும் போது அர்ஜுனன் போர்க்களத்துல நிக்கிறான். தனக்கு முன்னாடி நிக்கிற எதிரிகளை பார்க்கறான். அந்த கூட்டத்துல பெண்கள், வயசானவங்க, தன்னோட உறவினர்கள், தனக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார் எல்லாரும் நிக்கிறாங்க. என்னால போர் புரிய முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டான். ஆனா அர்ஜுனன் மட்டும் தனக்கு முன்னாடி நின்னவங்களை எதிரியா பார்த்திருந்தா என்ன இருக்கும்? இன்னும் புரியல? வந்தவன் பொம்பளையா பார்க்காம எதிரியா பார்த்திருந்தா உங்க அக்கா விஜயாவோட நிலைமை என்ன? இந்நேரம் சங்குதான். பாண்டியன் சார், இவங்க 2 பேரையும் கூட்டு போய் ஜட்ஜி காலில் விழுந்தாவது புலர் ஜெயில போட்டுருங்க. போங்கடா. ஓகே போடா. மாறன் சார். இல்ல சார், என்ன கேஸ்? சந்தேகம் சார். ஆஹா, சார் சொல்றா. என்ன பண்ண? நான் ஒன்றும் தப்பு பண்ணல சார். சார் நீயா சொன்னா நல்லது. நானா கண்டுபிடிச்சேன் உன் வாழ்க்கையவே அழிச்சிருவேன். சொல்றா. மாறன், இவன் சொல்ல மாட்டான். அந்த 5 வயசு குழந்தை கேஸ் இருக்குல்ல, ரேப் கேஸ், அத தூக்கி இவன் மேல போடுங்க. இவன் மேல எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளுங்க. நான் சொல்லிடுறேன் சார். வேண்டாம் சார், நான் சொல்லிடுறேன் சார். என் பேர் சுப்பையா சார். முத்துப்பட்டி தான் சார் என் சொந்த ஊரு. நான் ஒரு விவசாயி சார். 2-3 வருஷமா தண்ணி இல்லாம விவசாயமே நடக்கல சார். விவசாயத்தை விட்டா எனக்கு வேற வேலையே தெரியாது சார். 100 நாள் வேலை பார்த்துதான் சார் என் குடும்பத்தை காப்பாத்துறேன். 5 வயசுல எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு சார். ரொம்ப நல்லா படிப்பா சார். யாரு கண்ணு பட்டுச்சோ, எவன் கண்ணு பட்டுச்சோ தெரியலையே. என் குழந்தைக்கு இதயத்துல ஓட்ட இருக்கிறதா டாக்டர் சொல்லிட்டாரு சார். அதை கண்டுபிடிக்கவே 50-60 செலவாயிடுச்சு சார். என்னால அதுக்கு வட்டி கட்ட முடியாம, அதனாலதான் சார் சிவகங்கை பக்கத்துல வெள்ளை அடிக்க போகும்போது 5 பவுன் நகையை திருடிட்டேன் சார். தப்புதான் சார், தப்புதான் சார். நான் பண்ணது தப்புதான் சார். என்னை மன்னிச்சுக்கங்க சார். ஆமா, திருந்த நகை என்ன பண்ண சொல்றா. அந்த நகை அந்த அரண்மனை வாசல்ல இருக்க சேட்டு கடையில தான் சார் அடமானம் வச்சிருக்கேன் சார். மாறன் சார், இன்னும் 1 ஹவருக்குள்ள இவன் பொண்டாட்டி புள்ள அந்த சேட்டு ஸ்டேஷன்ல இருக்கணும். நான் ரவுண்ட்ஸ் போய். ஓகே சார். சார் வேண்டாம் சார், வேண்டாம் சார். என் பொண்டாட்டி புள்ளைய விட்டுருங்க சார். சார் சார் வேண்டாம் சார், வேண்டாம். நான் கேட்டு நீ சொல்லல. சிவகங்கை டவுன் செஷன் பாண்டியன் ஸ்பீக்கிங். சொல்லுங்க சார். எதையாவது பண்ணிட்டு இவனுங்க நம்ம தாலி இருக்கிறது. இந்தம்மா வெளியே இருக்கிற எஸ்ஐ பாண்டியன்கிட்ட கொடு. ஓகே சார். சார், மே ஐ கமிங் சார்? எஸ். சார், என்ன பார்த்தா கேட பாய மாதிரி தெரியுதா? தொலைச்சு போடுவோம் வாய் திறந்து. வாய முறா.
எத்தனை பவுன்? 5 பவுன் சார். எத்தனை பவுன்? 5 பவுன் சார். 5 பவுனா? 5 தான் சார். 50 பவுன். 5 பவுன் மட்டும் தான் சார். மாறன், இந்த பஸ் ஸ்டாண்டு கரக்கியோட இவன் பொண்டாட்டியும் சேர்த்து கேஸ ஃபைல் பண்ணு. ஐயா வேணாங்க. Okay, sir. ஐயா வேணாங்க. நான் ஒத்துக்கிறேன் ஐயா. 50 பவுன் ஐயா. 50 பவுன் ஐயா. இப்பதான் நம்ம வழிக்கு வந்திருக்கான். சார் கேஸ் எதுவும் போட்டுறாதே சார். ஒத்துக்கிறேன். வெளியே சேட்டு உட்காந்துருப்பான், போய் கூட்டு வா. சரிங்கய்யா. வேண்டாம் சார். சார் வேண்டாம் சார். ப்ளீஸ் சார். வாடா. நமஸ்தே சார். என்னடா சேட்டு, ஊரு பூரா திருட்டு பயல உருவாக்கி விட்டுருக்க? ஆ? நீ உருவாக்கி விட்ட திருட்டு பயல நாங்க ஊரு பூரா தேடி நீ காசு சம்பாதிக்கிறதுக்காக நாங்க கண்டு முடிச்சு காவ காக்கணும். ஆளும் மண்டையும் பாரு. ஏய், நீ சம்பாதிக்க நாங்க சாவணுமாடா? ஐயா சேட்டு தப்பு பண்ணிடுச்சு, மன்னிச்சுடுங்க ஐயா. நீங்க தான் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணணும். எத்தனை பவுண்டா கொடுத்த அவங்ககிட்ட? 50 பவுன் தான் சார் நான் கொடுத்தேன். ஐயா பொய் சொல்லுது. கொடுத்தது 5 பவுன் தான். 50 பவுன்னு பொய் சொல்லுது. சார் 50 பவுன் இவர்கிட்ட தான் சார் நான் கொடுத்தேன். ஐயா திரும்ப திரும்ப பொய் சொல்லுது. கொடுத்தது 5 பவுன் தான். என்ன அப்புறம் நகை வாங்கின? ஐயா யாரு காலையாவது விழுந்து 1 லட்சம் தருது. ஏய், உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். ஒரு 2.5 லட்சம் ரூபா கொடுத்துட்டு போதும். என்ன? ஐயா சேட்டு ராஜஸ்தானுக்கு போறான். ராஜஸ்தானுக்கு போறதுக்கு முன்னாடி செட்டு பணத்தை கொடுத்துட்டு போகுது. ஆ? எத்தனை பவுன்? 50 பவுன் தான் ஐயா. டேய், சேட்டு நம்மால்ரா பாவம். யாரா இருக்கா சேட்டுக்கு? ஆஹா, 5 பவுன் தான். என்ன சேட்டு? ஆமாங்க ஐயா. மாறன் சார். அப்படியே போய் 5 பவுன் நகையை வாங்கிருங்க. ஓகே சார். அனுப்பலாம். கூட்டிட்டு போய் இவன் பொண்டாட்டிட்ட எழுதி வாங்கிட்டு இவனை ரிமாண்ட் பண்ணிருங்க. ஓகே சார். போங்கடா. அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.